வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இந்த வீடியோல இந்த மாதிரி இந்தியன் ஃபுட் போஸ்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப டீடைலா இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். சோ பிகினர்ஸ் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் எல்லாத்துக்கும் செப்பரேட்டா பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம், எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1:1 சைஸ்ல டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் யூனிட்ஸை வந்து இன்ச்சஸில் வச்சுக்கிறேன். அண்ட் வித் 8, ஹைட் 8, தென் ரெசல்யூஷன் 200 வச்சுக்கிறேன். அண்ட் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் பண்ணுற மாதிரி மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு கைட்ஸில் நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கலர் எந்த கலர் வேணுமோ வச்சுக்கலாம். நான் சியான்னு வச்சுக்கிறேன். அண்ட் காலம்ஸ் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். அண்ட் ரோஸ் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். இது ஏன் கொடுத்துருக்கேன்னா நமக்கு சென்டரில் ஒரு ரோவும் காலமும் கிரியேட் ஆகும். இந்த டியூட்டோரியலுக்கு எனக்கு இது தேவை, அதனால் இதை கொடுத்துருக்கேன். வேணாம் அப்படின்னா நீங்கள் காலம் வந்து அன்செக் பண்ணிக்கலாம், அண்ட் ரோஸையும் அன்செக் பண்ணிக்கலாம். தென் கீழே மார்ஜின்ஸ் ஆஸ் யூஷுவல் செக் பண்ணிட்டு 100 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. தென் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கைட்ஸை லாக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம கண்டென்ட்ஸ்லாம் மூவ் பண்ணும்போது இந்த மார்ஜின் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வியூவில் போயிட்டு கைட்ஸில் லாக் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் எல்லோ கலராக வச்சுக்கலாம். ஸோ நார்மல் எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். தென் ஷேப்ஸ் டூலை ஹோல்டு பண்ணி இதில் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் சென்டரில் இந்த 2 மார்ஜின் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, அந்த சென்டரில் ஜஸ்ட் வச்சுக்கோங்க. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். சர்க்கிள் இந்த மாதிரி வர்றப்போ ஜஸ்ட் ஆல் டைம் இப்போ ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கலாம். தென் ஃபில்லை வந்து நம்ம பிக் பண்ண அந்த எல்லோ வச்சுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆல்ட் அதே மாதிரி ஹோல்டு பண்ணி நல்லா ரீசைஸ் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த சென்டர் லைனுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. இந்தளவு கேப் விட்டுட்டு மேலே கொண்டு போய்க்கலாம் இந்த மாதிரி. தென் என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இதே எலிப்ஸை டூப்ளிகேட் பண்ணணும். ஜஸ்ட் எலிப்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எலிப்ஸ் லேயர் நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இதே எலிப்ஸ் டூப்ளிகேட் ஆகி அதே இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ அதை கீழே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துடும். அண்ட் இதில் வந்து ஃபில்லை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கை அதே எல்லோ கொடுத்துக்கலாம். தென் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா கீழே 2 பிக்சல்ஸ் இருக்குது, இதை ஒரு 3 பிக்சல்ஸாக கொடுத்துக்கலாம். இப்போ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக அதே மாதிரி ஸ்ட்ரோக் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் வந்துடும். ஸோ அதை நீங்கள் டூல்ஸில் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட் டூலுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. லேயர்ஸ் பேனலில் இந்த லைன் இருக்குல்ல, இந்த சர்க்குலர் லைன், இந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. எலிப்ஸ் 1 காப்பி. தென் அந்த லேயர் செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த லைனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் இருக்குல்ல, ஹேண்டில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எல்லோ பேட்ச்க்கு உள்ளார கொண்டு போயிருங்க. ஸோ இது வந்து ஷேப்பை ரெகுலர் மாற்றவான்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. தென் அதே மாதிரி சென்டர்லையும் கிளிக் பண்ணி லைட்டாக உள்ளார கொண்டு போங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக இந்த லைன் வரும், அப்படியே ஃபேடாகி உள்ளார போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். தென் இதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எனக்கு கேப் அதிகமாக இருக்கும், இங்கே அப்படியே உள்ளார மர்ஜ் ஆகிடும். அது இந்த இடத்துல வரும்போது அப்படியே கேப் கம்மியாக அப்படியே இந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி எல்லா லேயருமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். அந்த குரூப்பை ரீநேம் பண்ணணும். ஜஸ்ட் குரூப்பை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்பர் டிசைன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதே குரூப்பை டூப்ளிகேட் பண்ணணும். கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். தென் கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அழகாக அப்படியே வரும். ஸோ அதே மாதிரி இங்கே கேப் நீங்கள் நிறையா விட்டுருப்பீங்க, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நிறையா விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபூடர் மாதிரி தான் வரும். பட் இந்த இடத்துல நம்ம பிளேட் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கேப் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரல் நாம் இந்த ஸ்வெர்ல் பிளர் டிசைன் போடணும். ஸோ டாப்பில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலரில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் கிரேடியன்ட் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரேடியன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் வந்து நம்மளோட இந்த மாதிரி ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே பேலட்டில் நான் வந்து ரொம்ப லைட்டான ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ கிரேடியன்ட் டூலை வச்சு டாப்பில் இருந்து பாட்டமுக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கிரேடியன்ட் ட்ரா பண்ணிடுங்க. தென் ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட்டில் வேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்கொயர் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து 2 or 3 வச்சுக்கலாம். அண்ட் வேவ்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கேப் கிடைக்கும். இந்தளவு கேப் வேணாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேவ் லென்த்தை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 32 வச்சுக்கிறேன். தென் இது வந்து மேக்ஸு,
இதே வேவ் லென்த்தில் அண்ட் இதையும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி 957 வச்சுக்கிறேன். அண்ட் ஆம்ப்ளிடியூட் இது வந்து ஃபேட் பண்ணுறது. ஸோ இது எவ்வளோ ஃபேட் ஆகணும் அப்படின்றது சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா நமக்கு பேட்ச் பை பேட்சாக கிடைக்கும். இங்கே வந்து டார்க் பேட்ச், ஒயிட் பேட்ச், டார்க் பேட்ச், ஒயிட் பேட்ச்னு நமக்கு அந்த மாதிரி வேணாம், நமக்கு ஈவனாக இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நான் வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும் இதில். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட்டில் போலார் கோஆர்டினேட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இங்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் பிரைட்டாக வரும் அண்ட் அவுட்டரில் ஃபுல்லாக டார்க்காக வரும். இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். தென் ஓகே கொடுத்துருங்க. கீழே மேக் ஷூர் ரெக்டாங்குலர் டு போலார் செலக்ட் பண்ணியிருக்கணும். தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ அகைன் ஃபில்டரில் போயிட்டு அதே டிஸ்டார்ட்டில் 12 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உங்களுக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 347 டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை பிளர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் எடிட்டபிளாக வந்துடும். ஸோ ஃபில்டரில் போயிட்டு பிளர் கேலரியில் ஸ்பின் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து சென்டரில் மட்டும் தான் இப்போ ஸ்பின் பிளர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஏரோ கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வந்துடும். அண்ட் இதில் எவ்வளோ வேணும் அப்படின்றத இதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக பேக்ரவுண்டே ப்ளைன் ஆகிடுது. அதனால் இந்த ரைட் சைடில் பிளர் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சென்டரில் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி மைல்டாக பிளர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த லேயரில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா லேயருக்கும் பின்னாடி போயிடும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லா இமேஜோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இமேஜ் லேயர் இருக்குல்ல, இதில் கிளிக்காக இருக்கணும். இப்போ உங்களோட பிளெண்ட் மோட லுமினாசிட்டியாக மாற்றிக்கலாம். தென் ஒப்பாசிட்டி வந்து ஜஸ்ட் 10% கொடுத்தா போதும். ஸோ நமக்கு பேக்ரவுண்டில் ஃபுட்ஸ் வந்து லைட்டாக ஃபேடாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுட் இமேஜஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லா இமேஜுமே நான் ட்ராக் பண்ணி போட்டேன். அண்ட் இதை ரீசைஸ் பண்ணணும். இந்த தோசா இமேஜ் மட்டும் சென்டரில் பெருசாக வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரிங்க் பண்ணிடலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ஃபுட்டை வந்து எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் சென்டரில் இருக்க தோசா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 36 வச்சுக்கிறேன். தென் டிஸ்டன்ஸ் 25 வச்சுக்கிறேன். ஸ்ப்ரெட் 0, சைஸ் 24 வச்சுக்கிறேன். இது ஆல்ரெடி நான் செட் பண்ணி பார்த்தனால எனக்கு அந்த செட்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு இமேஜுக்கு அப்ளை பண்ணால் போதும். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி எல்லா இமேஜுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ட்ராப் ஷேடோ இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் காப்பி லேயர் ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது என்ன இமேஜ், இந்த ப்ரோட்டா இமேஜ். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அதே எஃபெக்ட் அப்படியே அப்ளை ஆகிடும். அண்ட் அதே மாதிரி எல்லா இமேஜுக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த இமேஜுக்குலாம் ஆல்ரெடி இருக்குது பாருங்கள் ஷேடோ. ஸோ அதனால் இதை நம்ம அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா லோகோ ஐக்கான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ஒரு ஐக்கான், இதை லோகோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை லோகோவாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த நேம் நான் கொடுத்துட்டேன். இது என்ன ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கில்ராய் அப்படின்ற ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்கேன், பிகாஸ் இதான் மெயின் நேம். அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்றத வந்து கில்ராய் போல்டு இட்டாலிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு போல்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இதை பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். மார்ஜின் கொட்டி கரெக்டாக அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 3 டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இன் ஆத்தென்டிக் டேஸ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் அதே மாதிரி மார்ஜினுக்கு அலைன் பண்ணி ஹெல்த்தியை வச்சுக்கலாம். அண்ட் சொன்னால் ஹெல்த்தியை ஏன் இங்கே ஒயிட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இதே ப்ளூ கலரில் கொடுத்து பார்க்குறேன், ப்ளூ ஆர் பிளாக்ல கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஓவரில் பார்க்குறனால நமக்கு பார்க்குறதுக்கு அந்தளவு அட்ராக்டிவாக இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நான் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் இந்த டேஸ்ட்டு இருக்குல்ல, கிட்டே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்டு கொஞ்சம் கீழே இங்கே ஒரு கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணுறேன். தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஹேண்டில் பிரேக் பண்ணிக்கிறேன். ஏன் அதை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா, பிரேக் பண்ணாமல் நான் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா எனக்கு கேர்வாக வரும். ஸோ பிரேக் பண்ணிக்கிறேன். அதனால் பென் டூலை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே ஜஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. அண்ட் அதே பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி ரைட் சைடில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வித்து வந்து இந்த இடத்துல ப்ராடராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்லிம்மாக முடிஞ்சிடும். அண்ட் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் கீழே லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி ஷேப்பாக தான் இருக்கும். ஸோ லேயரில் பார்த்தீங்கன்னா ஷேப் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி டேரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு ஜஸ்ட்டு இந்த நம்ம வித் வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ரெடியூஸ் பண்ணிட்டு இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். அடுத்து அதே மாதிரி மேலே இங்கே ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி அதே மாதிரி பென் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லீஃப் மாதிரி ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி டாப்பில் இங்கே கிளிக் பண்ணி அதே மாதிரி ஹேண்டில் பிரேக் பண்ணிக்கலாம்.
தென் கீழே ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு கிளிக் அடுத்து இங்கே அகைன் ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி லைட்டாக சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அடுத்து இப்போ இதை 2 டூப்ளிகேட்ஸ் பண்ணணும். கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அகைன் கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி கீழே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜிலேருந்து வர மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 3த்தையும் அழகாக ஈவனாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் இதை வந்து அதே மாதிரி கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3த்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி இந்த ஹெல்தி அப்படின்றதுக்கு இந்த இடத்துக்கிட்ட H கிட்ட இங்கே வச்சுக்கலாம். இந்த 3 லீஃபோட கலரும் இந்த ஒயிட் கலராக இருந்தால் ஹெல்தியோட சிங்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ் பேனல் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3த்தையும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு சிங்க் ஆகும். அடுத்து இந்த மாதிரி ஹார்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இது நமக்கு ட்ரான்ஸ்பேரண்ட்டாக கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ மல்டிப்ளை கொடுத்துட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் லைட்டாக சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஹெல்தி அப்படின்றதோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஆர்டர் நோ அப்படின்ற பட்டன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டாப் லேயரில் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஷேப்ஸ் லேயரில் வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓல்டர் வெர்ஷன்ஸில் இந்த மாதிரி கார்னர் ஆப்ஷன்ஸ் வராது உங்களோட ஆப்ஜெக்ட்குள்ளேயே. ஸோ அப்பியரன்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்னர் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த கார்னர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 20 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. அண்ட் இதே ரெக்டாங்கிளை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லேயர்ஸ் பேனலில் நமக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வரும், கலர் பிக்கர். தென் இதில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ரெக்டாங்கிளுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். ப்ளூ ரெக்டாங்கிளுக்கு பின்னாடி ஒயிட் ரெக்டாங்கிளை கொண்டு போயிட்டு ஒயிட் ரெக்டாங்கிளில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டாப்பில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். தென் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் மைல்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பட்டன் ரெடி பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட் ரெடி பண்ணணும். T கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே கில்ராய் பிளாக் தான் வச்சுருக்கேன் ஃபாண்ட்டு. ஆர்டர் நவுன் டைப் பண்ணிக்கிறேன். பட் இதை கேப்ஸில் டைப் பண்ணணும். ஸோ ஸ்மாலில் டைப் பண்ணனால கண்ட்ரோல் A ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி கேரக்டர் பேனலில் டபுள் T இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேப்ஸாக மாறிடும். அண்ட் இதோட கலர் வந்து ஒயிட் கலராக வச்சுக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணி உள்ளார வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஆர்டர் நோ அப்படின்றதோட கலரை வந்து இதே எல்லோ கலராக வச்சுக்கலாம். ஸோ பாட்டம் பேனர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி சர்வீஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ரீயை மட்டும் வேறு கலரில் வச்சுக்கிறேன். பிகாஸ் ஃப்ரீ ஹோம் ரெண்டுத்தையும் ஒரே கலரில் வச்சோம் அப்படின்னா இது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஃப்ரீ ஹோம் அப்படின்னு இப்போ பார்க்குறதுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி சர்வீஸ் அப்படின்னு வரும். அண்ட் அதே மாதிரி இந்த ஐக்கான் ஜஸ்ட் EPSஐ டவுன்லோட் பண்ணி அது இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் விசிட்டர் ஒரு வெப்சைட்டை வந்து லைட் ஃபாண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அதே கில்ராய் லைட் இட்டாலிக் போட்டுக்கிட்டேன். அண்ட் கீழே வெப்சைட்டை வந்து கில்ராய் பிளாக்காக வச்சுக்கிட்டேன். அதே தான் இங்கேயும் காலர்ஸ் அப்படின்றது லைட்டு, இதை பிளாக்காக வச்சுட்டேன். தென் இந்த ஐக்கான் EPSஐ டவுன்லோட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ ஓவராலாக இது நம்ம சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஆல்ரெடி இதில் காமிச்சேன் அப்படின்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தென் இதே ஹார்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹார்ட்டை வந்து இதே ஹார்ட்டை கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஆர்டர் நோ பக்கத்தில் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலர் மேக் ஷூர் இதே ப்ளூ கலராக இருக்கட்டும். தென் ஸ்ட்ரோக் எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே இங்கே வச்சுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இதோட சைஸ் ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வியூ கிளிக் பண்ணிட்டு இதில் கைட்ஸில் போய்ட்டு கிளியர் கைட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கைட்ஸ் எல்லாம் போய்டும். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய போஸ்டர் டிசைன் போட்டுருக்க நம்ம சேனலில் எல்லாமே ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கிளப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.